அவர்கள் இருதயம் நினந்துண்ணி கொடுத்திருக்கிறது, நானோ உடைய வேதத்தில் என்ன பண்ணியிருக்கிறேன் மகிழ்ச்சியா. அதாவது அகங்காரிகளை குறித்து பேசுறாரு, அகம்பாவம் பிடிச்சவங்களை குறித்து பேசுறாரு. அகம்பாவம் பிடிச்சவங்க, அகம்பாவம்னா என்ன? இருதயத்துல மேட்டிமை கொண்டவங்க, திமிருக்குனே பேசுறவங்க, நம்ம செய்யறது தப்புன்னு தெரியும், ஆனா அதை ஒத்துக்கிறாம என்ன செய்யறது, நாம செய்யறது தவறு என்று தெரிந்தும் ஒன்றை ஒத்துக்கொள்ளாமல் நம்ம வாதிடும் போது அதுதான் என்னது? அகம்பாவம். சோ நம்ம எப்பவுமே தவறுகளை ஒப்புக்கொள்ள என்ன செய்யணும்? முதலாவது கத்துக்கறணும். தவறுகளை ஒப்புக்கொள்ளாம நம்ம பேசும்போது எதிர்த்தரப்பினர்கள் மீண்டும் மீண்டும் என்ன செய்வாங்க? அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நாமே நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொண்டோமானால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு என்ன வந்துடும். அப்ப இந்த அகங்காரம் முடிச்சவங்க என்ன செய்யறாங்களா? அவங்க நினந்துண்ணி அவங்களுடைய இருதயம் கொடுத்திருக்கிறது அப்படின்னா நல்ல மாமிசம். நினம் அப்படின்னா என்னது? மாமிசம், கறி. நல்ல கறியை தின்னு கொடுத்து போனவன் எப்படி இருப்பான்? அதான் நினம் அப்படின்னாலே அது ஒரு சொல், தமிழ் சொல்லுதான். நினம் அப்படின்னா மாமிசம், கறி அப்படின்னு அர்த்தம், இறைச்சின்னு அப்படின்னு அர்த்தம். அதை சாப்பிட்டு நல்லா கொடுத்து போயிருக்கிறாங்க. ஆனா நான் எதில் மேல பிரியமா இருக்கிறேன்? நம்முடைய வேதத்திலே நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதக்காரன் நீங்க பேசுறாரு. ரெண்டாவது, இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த 2 வசனங்களையும் சகோதரரும் தியானிச்சாரு. 67வது வசனமும் 71வது வசனமும், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைகளின்படி என்ன செய்யறேன்? காத்து நடக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 71வது வசனத்துல, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இந்த 2 வசனத்திலையும் நம்ம போக்கஸ் பண்ண வேண்டியது முக்கியமானது என்னன்னா, உபத்திரவம் வரும். சகோதரர் சொன்னபடி நம்ம எல்லாருக்கும் என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. உபத்திரவத்திலே உடைந்து போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, பலவீனப்பட்டு போயிடக்கூடாது. தைரியமா இருக்கணும். உபத்திரவத்தை என்ன செய்யணும்? ஏன்னா அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். எந்த உபத்திரவமும் நிலையானது இல்லை. எந்த உபத்திரவமும் எப்படி கொஞ்ச நாள் தான். ஒரு காயம் பட்டுருச்சு அப்படின்னா அந்த புண் படுத்தும் நம்மள. எது வரைக்கும்? அந்த புண்ணு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் உபத்திரவப்படுத்த, அவ்வளவுதான். நித்தியமாக நமக்கு உபத்திரவத்தை என்ன செய்யாது? கொடுக்கிறது எதுவுமே கிடையாது. ஆனா இந்த உபத்திரவத்தின் நடுவிலே ஒன்று நாம் சிந்திக்கணும், உபத்திரவத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 71ல நம்ம என்ன வசிக்கிறோம்? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு எதனால நல்லதுங்கிறாரு. உபத்திரவம் அவனுக்கா நல்லதா இருக்குமா? நான் உடைய வார்த்தைகளை, உடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேங்கிறார். அப்ப உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோமா என்பதை குறித்து மாத்திரம் நம்ம அதிகமாக என்ன செய்யணும்? சிந்திக்கணும். ஸ்கூலுக்கு போறது பெருசு இல்லை, காலேஜுக்கு போறது பெருசு இல்லை. அங்க நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து தான் நம்முடைய வளர்ச்சியே இருக்குது. தேவன் கற்றுக் கொடுக்கிறவர். எந்த வழியிலேயே அவர் கற்றுக் கொடுக்கிறாரு? உபத்திரவத்தின் வழியிலேயே நமக்கு ஒன்ன கற்றுக் கொடுக்கிறார். பல சமயங்களிலே தேவன் நமக்கு கற்றுக்கொள்ளுகிற அந்த வழி முறைமை என்னன்னு கேட்டீங்கன்னா உபத்திரவம். உபத்திரவத்தின் வாயிலாகவே நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். இன்னைக்கு இங்க இருக்கிற உங்களுக்குள்ளேயும் பலவிதமான உபத்திரவங்கள் இருக்கும். ஏதாவது உங்களை போட்டு ஒவ்வொரு நாளும் நெருக்கி உபத்திரவப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உபத்திரவம் இல்லாமல் இருக்காது. ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை ரணப்படுத்தி கொண்டே இருக்கும், உபத்திரவப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை சிந்திக்கணும். பல சமயங்களில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க என்ன பண்றாரு? உபத்திரவத்தை கொடுக்கிறார். ஆனா பலர் என்ன பண்றது இல்ல? கற்றுக்கொள்றது இல்ல. அழுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், என்னென்னமோ செய்யறோம். ஆனா அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே தேவன் எனக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பது அநேகர் மறந்து விடுறோம், சிந்திக்கிறத விட்டுறோம். ஆனா தாவீது மற்ற பரிசுத்தவான்கள்லாம் உபத்திரவத்தின் மத்தியிலே தேவன் என்னத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை சிந்தித்து கற்றுக்கொண்டார்கள். அதனாலதான் அந்த உபத்திரவம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறினது. எத்தனை முறை உபத்திரவப்படுத்தினாலும் திருந்தாத ஜென்மங்களை பார்த்திருக்கீங்களா? இந்த நல்ல மாட்டுக்கு இப்ப தேவன் பல சமயங்களே நமக்கு உபத்திரவம் கொடுக்கும் போது ஏதோ ஒன்ன கற்றுக் கொடுத்து நம்மளை சரி பண்ண கற்றுக் கொடுப்பாரு, உபத்திரவத்துக்குள்ள கொண்டு போவார். எத்தனை முறை நம்மளை உபத்திரவப்படுத்தினாலும், எத்தனை முறை அடி வாங்கினாலும், எத்தனை முறை உத வாங்கினாலும் திருந்தாமையே இருந்தோம்னா யார் ஞாபகம் வருது? பல முறை உபத்திரவப்படுத்தி திருந்தாத யாராவது ஞாபகம் வர்றாங்களா பைபிள்ல? இன்னும் ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாம். இஸ்ரவேல் மக்கள் அவ்வளவுதான். ஓட்டலாம் சொல்லிடலாம். யாரு எத்தனை முறை ஆண்டவர் அவங்களை உபத்திரவத்துக்குள்ள கொண்டு போனாலும் மறுபடியும் அதான் ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, வணங்கா கழுத்துள்ள
நம்முடைய வாழ்க்கைன்னு நம்ம வணங்கா கழுத்துள்ளவர்களா என்ன பண்ணிடக்கூடாது. தேவன் ஒரு உபத்திரவத்துக்குள்ள நடத்துறாரா, 2 விதத்துல உபத்திரம் வரும். ஒண்ணு நம்ம வாழ்க்கையை உயர்த்த, இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை சரி பண்ண. ஒண்ணு சீர் பண்ண, இன்னொன்னு ஆசீர்வாதத்தை கொடுக்க. பல உபத்திரவங்கள் இந்த 2 விதத்துல தான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரும். ஒண்ணு அந்த உபத்திரவத்திலே உங்களை உயர்த்தலாம் தேவன், அல்லது அந்த உபத்திரவத்திலே உங்களை சரி செய்யலாம். அதனால உங்களுடைய உபத்திரவம் என்னை சரி செய்யவா, என்னை உயர்த்தவா, இந்த 2 ரகத்தெல்லாம் இருக்கும். அதை மட்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 2 வித உபத்திரவத்தையுமே உங்களுக்கு நன்மையாக என்ன செஞ்சிடலாம், முடிய பண்ணிடலாம். இப்ப அதிகமாக இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் சொல்வது என்ன, உபத்திரவத்திலே உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள என்றா, இவர் சரியில்லாம இருந்திருக்கிறாரு. ஆனா தேவனுடைய உபத்திரம் வரும்போது தன்னை அந்த உபத்திரவ எதனால எனக்கு வந்துச்சுன்னு தன்னை காத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை என்ன செஞ்சாரா, கற்றுக்கொண்டாரா. அப்ப அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு உங்களுக்கு வர்ற உபத்திரவத்துல என்ன கற்றுக்கொண்டீங்கிறத சிந்திக்கணும். உபத்திரவத்துல எதையுமே கத்துக்கொள்ளாம தொடர்ந்து 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 போயிட்டீங்கன்னா உபத்திரவம் எப்படி வரும், தொடர் உபத்திரவமாக வரும். அதாவது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வரைக்கும் தேவன் என்ன செய்ய மாட்டாரு, விடவே மாட்டார், உபத்திரவப்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்ப என்ன செய்யணும் நம்ம ஞானமா, முதல் முறை 2வது முறை உபத்திரவப்படும் போது என்ன பண்ணிடணும், டக்குன்னு மனம் திரும்பிடணும், தேவனுடைய வார்த்தையை அப்படியே கற்றுக்கொள்ளணும். என்ன இந்த உபத்திரவத்திலே தேவன் எனக்கு சொல்லி தருகிறான்னு கற்றுக்கொள்ளட்டோம்னா உபத்திரவத்திலிருந்து ரிலீஸ் ஆயிடலாம். ஆனா கற்றுக்கொள்ளாமலே இருந்தோம்னா தொடர் உபத்திரவப்படுத்தி நம்மளை என்ன பண்ணுவாரு. அடிக்கடி நம்ம அழகா சொல்லுவோம், என்னை ஆண்டவரே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி. இந்த நிலை நிறுத்தறதுக்கு முதல் படி என்னது, சீர்படுத்துறதுனா எப்படி படுத்துவாரு, உபத்திரவப்படுத்தி தான் சீர்படுத்துவார். ஒரு அழகான மண்பானையை செய்யணும்னா குயவன் ஃபர்ஸ்ட் அந்த மண்ணை என்ன செய்யணும், போட்டு மிதிச்சு எடுத்து பிதிக்கி எடுத்துருவார். ஏன் அவர் எடுக்கிறாருன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும், கசடு இருக்கும், கல் இருக்கும். அது மண்பாண்டம் வந்து சரியாக வராதபடி தடுக்கிற விஷயங்கள் அந்த மண்ணோடு மண்ணாக கலந்துருக்கும். அதையெல்லாம் நசுக்கி மிதிச்சு எடுத்துட்ட பிறதான் அதை சரியாக ஒரு மண்பாண்டமாக என்ன செய்ய முடியும், வணைய முடியும். அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உபத்திரவத்தை கொடுக்கும் போது என்ன பண்ணிடணும், கற்றுக்கொள்ளுங்கள். என்ன செய்யுங்க, உபத்திரவத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், உபத்திரவத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.